நமக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு? பலியிடப்பட்டு இருக்கிறார். அவர் கரையம் செலுத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்றாரு, பஸ்காவை ஏற்படுத்தினேன், ஆனால் இந்த நாளுக்காக நான் என்ன செஞ்சேன்? எதிர்பார்த்திருந்தேன். பிதாவின் சித்தம் நிறைவேறப் போகிறது. மனுக்குலத்திலே ஆதியிலே தேவனாகிய கர்த்தர் வானத்தின் பூமியை சிருஷ்டித்து தம்முடைய ஜனத்தை அந்த ஆதாம் ஏவாளை என்ன செய்தாராம்? ஆதாம் ஏவாளை அவர் உண்டாக்கினார். ஆதாம் ஏவாளை உண்டாக்கின பின்பு தேவனோடு கூட இணைந்து செயல்படும்படியாக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுமா? தேவனோடு இணைந்து செயல்படும்படியான ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். ஆனால் அவர்கள் கீழ்ப்படியாத நிமித்தம் பாவம் செய்தார்கள். பாவம் செய்தபடினாலே தேவனுக்கு பிரிவினை உண்டானது, தேவனுக்கும் அவர்களுக்கும். அதனாலே மறுபடியுமாய் அந்த முந்தின ஆதாம் கீழ்ப்படியாத காரியத்தை செய்தார். பிந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்து அந்த கீழ்ப்படிதலின் ஆவியை பெற்று நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுமா? ஆமென் சொல்லுமா? ஆமென் சொல்லுமா? பாருங்களேன், எபிரேயர் 9, நான் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு. எபிரேயர் 9:28, கிறிஸ்து அவருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்கு காத்து கொண்டிருக்கிற, பாருங்களேன், எப்படி ரட்சிப்பை பாவம் இல்லாமல் அவர் தரிசனமாவா. அவர் பாவம் என்னன்னா பாவத்தோடு தரிசனமானார். ஏன் பாவத்தோடனா, அவர் பாவத்தை சுமக்கிற தேவாட்டுக்குட்டியாக இருந்தார். அவர் சொல்றாரு அழகாய், நம்ம குட் ஃப்ரைடே அன்னைக்கு பேச போறோம். எப்படின்னா, ஏழு இல்லாம சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்று சொல்கிறார். ஆமென் சொல்லுமா? என் தேவனை ஏனென்றால் பாவத்தை அவர் முழுமையாய் சுமக்கிறவராக இருந்தார். அந்த பாவத்தின் வியாகுலம் அவரை அழிக்கிறது. அவர் பாவத்தை சுமக்கிறவராய் வந்தார். ஆனால் இனி வரப்போகும்போது பாவம் இல்லாமல் தரிசனமாக போகிறார். எபிரேயர் 10:10 சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பலியினால் பரிசுத்தத்தினாலே தேவனை தரிசிக்க நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? ஆண்டவர் திட்டத்தை வைத்திருக்கிறார். அவர் பலியினாலே, அவர் ரத்தத்தினாலே, அவருடைய கிரயத்தினாலே நம்ம என்ன செய்ய பரிசுத்தமாக்கப்படுவதே நமக்கு ஒரு மேன்மையாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறார். உங்களை பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி உங்களுடைய ராஜ்யத்திலே சேர்க்க ஆண்டவர் நிச்சயமாக சீக்கிரம் வரப்போகிறார். உடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சுகம் கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, உடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறவர் மாத்திரமல்ல, உங்களோடு கூட சமாதானம் பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, உங்களுக்கு நித்திய வாழ்க்கையை தரப்போகிறார். யோவான் 14:2 சொல்லுது, என்னுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு, நான் போய் அதை ஆயத்தம் பண்ணி மறுபடியுமாய் அதே இடத்துல உங்களை கூட்டிக் கொண்டு சேர்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார். பாவம் சுமக்கிறவராய் வந்தார். பாவம் இல்லாத பரிசுத்த நியாயம் தீர்க்கிறவராக நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்க்கும்படியாக அவர் வரப்போகிறார். எல்லா கண்களையும் மூடி, கர்த்தாவே, ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஆண்டவரே. ஆமென். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியில் சொந்தமல்ல. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க முடியும் சொல்லுங்களேன்? நேரம் இல்லை, ஒப்பு கொடுங்க. இயேசு என் நம்பிக்கை. மனுஷ நம்பிக்கையை உடைச்சிருக்கிறாரு. நான் இயேசு நம்பிக்கையா மாறுகிறேன். இன்னைக்கு விடுதலை கிடைக்க போகுது. எல்லாரும் எழுந்து அப்படியே எழுந்துட்டு, இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியில் சொந்தமல்ல, விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். விசுவாச பாதை அர்ப்பணிப்போடு சோராது ஓடிடுவேன். சிலுவையில் அறையுண்டே, இனி நான் அல்ல இயேசுவே. சிலுவையில் அறையுண்டே,
லட்சியமே. இயேசுதான் என் நம்பிக்கை. எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் இந்த தியாக சுடரை தியாக மனப்பான்மை உள்ள இயேசுவை நமக்காக கரையும் செலுத்தினவரை ஏற்றுக்கொள்றீங்க? எல்லா கரங்களை தட்டி அதுவே பலவீனத்தின் ஆவிகளை மாற்றி அது தியாகத்தின் மகிமையினாலே ஒரு விடுதலையை கட்டளையிடுகிற தேவ மகிமை சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். பலவீனத்தோடு வந்த பலவீனத்தை மாற்றுகிற தேவ வல்லமை இறங்கினது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அத்தனை பேருக்கும் தேவ மகிமை இறங்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும்.